வாமோஸ் மக்களே, இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் வந்து ஷூட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். நான் வீட்டில் ஷூட் பண்ணுவேன், அப்படியே போட்டுருவேன். பாய்ஸ் 2 பேரும் வருவாங்க வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டூடியோக்கு வந்த ரீசன் வந்து இந்த ஆளுக்கு வந்து இப்போ நான் ஃபேன் ஆகிட்டேன். அதாவது ஒருத்தரை மரணாட்டி எப்படி அடிக்க முடியுன்றத போன வீடியோவில் நான் பார்த்தேன். இப்போ நான் ரொம்ப பெரிய ஆள். இப்போ ஐ வாஸ் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. இல்லை எப்போவுமே மாஸ் பண்ணிடுவான் சாமு, வேற லெவலு. சில வீடியோவில் கத்திருப்பேன், ஆனால் எப்போவுமே ஐ வாஸ் அந்த சிவாஜி கணேசன் தான் இவன் ரஜினிகாந்த் மாதிரி. எனக்கு அந்த இதில் வர மாதிரி தலை நல்லவனுக்கு நல்லவன் படமா அது, அதில் வர மாதிரி படிக்காதவனா அதில் வர மாதிரி இவன் வந்து தம்பி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். ஆனால் தலைவன் வந்து அந்த சாஃப்டான கீச் குரலை வச்சு செஞ்சான் பாருங்க. டேய் பேசுறா சாம் பேசு, அந்த சொல்லுவான்ல அந்த இந்த படம் என்னடா ஜெய், டேய் 3 Idiots பேசுங்கடா அப்படிங்குவானே அவன் சிவகார்த்திகனும் சூரியும். அந்த ஏதாவது பேசுகிறான்னா அண்ணன் சிரிக்கிறான் குலுங்குறான். எனக்கு அதுதான் ஷாக்கு. சாமியே ஒருத்தன் போட்டானா அவன் யாரு, இவன் என்ன கேஜிஎஃப் ரேஞ்சுக்கு நானே ஒரு பில்டப் பண்ணிட்டு நேரில் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் போடுங்க, போடாமல் போங்க, யுனைடெடை பற்றி பேசுங்க. தலைவனை பார்த்துட்டேன். இப்போ சந்தோஷமாக வீட்டுக்கு போவோம். எதுக்காகனாக்கா ஓஜி ஃபேன் கிட்டத்தட்ட நம்ம என்ன தட்டி அதான் பெருசுங்க, பெரிய ஃபேன்ஸ் நாங்கள்லாம், பழைய காலத்து ஃபேனு. எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் பார்க்கும்போது, நான் ஜஸ்வந்துக்கு தெரியும் வீடியோ போட்டால் அதெல்லாம் பார்க்குறது கூட இல்லை, பாதி பேர் திட்டுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த வீடியோ பார்க்குறேன் ஆஸ் அ சப்ஸ்கிரைபராக ஃபாலோவராகவே எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த எபிசோடு வந்து இவர் கூட உட்காந்து சும்மா யுனைடெட் பற்றி பேசணுங்கிறதுக்காகவே என்ட்ரி கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ண போறியா, பேச போறியா இல்லை குலுங்க போறியா? ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் யூஷுவல் போன இதில் ஜஸ்வந்த் சூப்பராக லீட் பண்ணியிருந்தாரு. இந்த சைடு வந்து விக்கிபீடியா, அப்புறம் இவருக்கு ஏதோ ஒன்று சொன்னீங்களே என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை. பேண்டு பெருசா தப்பு பெருசான்னு இந்த எபிசோடில் அடித்து பார்த்துருவோம். ஸோ சொல்லுங்க தலை, என்ன நடக்குது இப்போ யுனைடெடில்? ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரியல, இப்போ நம்ம வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்டர் மட்டும் என்னன்னாக்கா, டிரல் மலேசியா வந்து வந்துட்டாப்ல, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு கேரிங்டனில். சான்சோ உள்ள வந்துருக்காரு, தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்த்துருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்படியே எடுத்து லீட் எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு திங் இதோட முக்கியம், டான் ஆஷ்வர்த் எல்லாரையும் வந்து நம்ம இது பண்ணியாச்சு, உள்ளே கொண்டு வந்தாச்சு. எஸ், டைரக்டர் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாட் எவர் கார்டனிங் லீவில் இருந்தவர் இஸ் நவ் இன். ஸோ த கம்ப்ளீட் செட்டப், இனியாஸ் சொன்ன செட்டப் இஸ் இன் பிளேஸ். இதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே, ஜெர்க்ஸி டன், டிலைட் டன்னு ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு இருக்காங்க. சான்சோ வந்து பரீட் த ஹேச்சட் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நிறைய டெர்மினாலஜியே புரியல தல. பரீட் த ஹேச்சட் ஓகே, நான் வந்தோடனே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். தலைவரை பார்த்து என்ன தலை ஐடியில் ஏன் மேனேஜராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா இதான் என் ஒய்ஃபு சொல்லுவா, அவன் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜிலாம் புரியலடா, லேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒன்று சொல்கிறானுங்க, இதை கொண்டு வானா இதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடாம பரீட் த ஹேச்சட்னா என்ன தலை? ஐ எம் நாட் ஃப்ரம் ஐடி, ஐ எம் ஃபுல் டைம் ஃபோட்டோகிராஃபர். ஓகே, சிம்பிள். Tamil is the first language, Tamil medium, so please explain in Tamil. Please explain. ஓகே, பகைகளை மூடி மறைத்துட்டவர்கள் பிரச்சனையை பேசி முடிச்சிட்டாங்களாமா. திரும்ப ஆடுவானா? ஆடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீனா கூட இருக்கலாம் விற்கிறதுக்கு. ஏன்னா இப்போ எவனுமே வாங்கல. இது எல்லாமே எல்லா வார்த்தையும் நான் புரியலன்னு சொன்னா செருப்பு கட்டி வச்சிருவாங்க. பப்ஜி விளையாடுறவங்களுக்கு முதற்கொண்டு ஸ்மோக் ஸ்க்ரீன் என்ன தெரியும்? ஸ்மோக் ஸ்க்ரீனா தெரியும். சரி, ஓகே, ரைட்டு. ஜெய் 97 கிட்டு. ஓகே, சொல்லுங்க தல. ஸோ விற்கிறதுக்காக கூட பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு பஜனை மாதிரி பாடியிருக்கலாம். நாங்கள் இது பண்ண போகிறோம், ஆட போகிறோம். அவனு ட்ரைனிங்கில் கொஞ்சம் ப்ரீ சீசன்லாம் கொஞ்சம் நல்லா ஆடினானா, கொஞ்சம் டெஸ்பரேட் ஆகி அவனை வாங்க மாட்டானா, ஒரு 30 மில்லியன் குத்து அவனை அதுக்காக பார்த்துட்டு இருக்கானுங்க. செல் பண்ணிடுவாங்களா? பண்ணணும். மேசன் கிரீன்வுட், ஜேடன் சான்சோ. மேசன் கிரீன்வுட் ஆல்ரெடி சோல்டு. டன். மார்சே சைன் பண்ணிட்டானா? அப்போ ஓகே, ஆல் செட் அண்ட் டன்னா அவனையும் கைட்டு விட்டணும், சான்சோ கைட்டு விட்டணும். நிறையா இருக்குது, கைட்டு விடுறதுக்கு நிறையா இருக்குது. வச்சுக்கிறது தான் கம்மியாக இருக்குது. வரான கைட்டு விட்டாங்க, கோமோ. ஆமாம், நீ தான் நேற்றுக்கு தான் எனக்கு சைனிங். இப்போ ஒரு பிளேயர் புதுசாக இப்போ 40 மில்லியனுக்கு வந்து நேற்றுக்கு ஏதோ 2 நாள் முன்னாடி சைன் பண்ணாங்கல்ல. அவன் யார் அவன்? நான் வந்து ரொம்ப இப்போ ஃபுட்பாலிங் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கேன். வெறும் இன்டர்நேஷனல் மட்டும் பார்த்துக்கிட்டா அப்பப்போ. யார் அவன் ஆக்சுவலாக? என்ன ஒரு கிளப் இருக்கு இட்டாலியில், தியாகோ மோட்டா வந்து இப்போ ஜுவென்டஸ்க்கு மேனேஜர் ஆகிட்டான். அந்த கிளப்போட வேலையே என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்குவாடை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணிட்டு வித்து காசு வைக்கிறாங்க.
ஓகே அந்த பிளேயரு மேனேஜரு உட்பட. அப்படிதான் கார்ல வெளில வந்தாரு. ஓகே பலோனியால அவன் சொன்ன மாதிரி இருக்கிற கிளப்ல 15 கோல் அடிச்சிருக்கான் அவன் இந்த சீசனு. ஓகேங்களா? அடி வேற லெவல் அடியை பார்த்தீங்கல்ல. அவன் ஒரு மேட்ரு சொன்னான், தலைவன் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்தான் பாருங்க. அடி அந்த முதல்வன் படத்துல ரகுவரனுக்கு வந்துட்டு அப்படி மாட்டி போலான்னு ஒன்று வைப்பான்ல. சொல்லுதா 14 கோல் 15 கோல் அடிச்சிருக்கா. ஃபார்வர்டு நம்ம சைன் ஃபார்வர்டு இப்போ நெதர்லாண்ட்ஸ்ல ஸ்குவாட்ல இருக்கான். யூரோல எலிமினேட் ஆன ஸ்குவாட்லாம் வரணும். சரிடா, செமி ஃபைனல் வரைக்கும் வந்து தானடா எலிமினேட் ஆச்சு. ஆனா அவன் யூரோல ஆனா ரொம்ப கம்மியான மினிட்ஸ் ஆடினா. ஆனா ஓகே ப்ராபப்ளி குவார்டரோ செமிலையோ ஏதோ ஒன்று ஆடினான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அவனோட டோட்டல் கான்ட்ரிபியூஷனு. ஒரு 15-20 மினிட்ஸ் தான் மேக்ஸ் ஆடி இருப்பான். ஓகே பட் லெட்ஸி அவனை வந்து ஓகே இவனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பீஸா ஹாய்லாண்டு காம்ப்ளிமெண்ட்ரி பீஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்காங்க. பார்க்கலாம், லெட்ஸி ஹவு ஹி என்ன பண்ண போறான்னு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இது ஆஸ் அ யுனைடெட் ஃபேனாகவும் ஒரு ஃபுட்பால் ஃபேனாகவும், எதுக்கு இவனுங்க நெதர்லாண்ட்ஸ்ட்டு போயிட்டு இப்போ முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க? எல்லாம் அங்கேருந்தே இறக்கிட்டு இருக்கானுங்க. மேனேஜருக்காகவா இல்லை இவன் அது பேர் என்ன சொல்கிறது, பியூர் அண்ட் பியூராக வந்து இவன் ஃபார்ம் பண்ணுறதே அப்படி தானே, அந்த கெமிஸ்ட்ரிக்காக ஏதாவதா? எரிக் டென் ஹாக் வாங்கினதெல்லாம் பாருங்க. ஆண்டனி எங்கே இருந்தா? அயாக்ஸில் ஆடினா. டிலைட்டு இப்போ சைன் பண்ணுறது அயாக்ஸு. மலேசியா மட்டும் 500 ஆடிட்டு இருந்தான். 500 ஆடிருந்தான், அவ்வளோதான். ஓகேங்களா? பட் அதுவும் அதே கனெக்ஷனில் இருக்கிற டச் கனெக்ஷனு. வேற யாரோ ஒருத்தனை வாங்கினானே, இன்னொன்று வாங்கினானே. அவன் இந்த வரும்போது அமராபாத் உள்ள வந்தான்னு நினைக்கிறேன். அமராபாத்தில் அவன் கிடையாது, சோஃபியான் அமராபாத்தில் யாரோ ஒருத்தரை வாங்கி மிஸ் பண்ணுறேன் நான் அந்த குரூப்பில். லிசாண்ட்ரோ மார்டினஸ், அயாக்ஸ். ஒனானா அதே அயாக்ஸ். அப்படியா? ஆமாம். ஸோ பேசிக்காக ஹீ பைஸ் ஒன்லி பிளேயர்ஸ் தட் ஹி ஹாஸ் கோச்ட் ஆர் ஹி நோஸ்ன்ற மாதிரி தான் வாங்கிட்டு இருக்கான் இப்போதைக்கு. ஓகே அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கான் இது வரைக்கும் எல்லா பையுமே. கோச் முதற்கொண்டு அந்த லீக்ல போனவங்க கொண்டு வந்திருக்கான். சரி, இது இப்போ ஏதாவது இப்போ வந்து மாற்றங்கள் வருமா? மாற்றம் வரணும்னா ஓனர் வந்து பிரஸ் மீட்ல உட்கார ஆரம்பிச்சிருக்கான். அதுதான் பெரிய மாற்றம். யுனைடெட்ல பெரிய மாற்றம். ஓனர் எல்லாம் பிரஸ் மீட்லயும் உட்காரு. சர்ஜம் ராட்க்ளிஃபேவா? அவன் வந்து நாங்கள் அடுத்து இது பண்ண போகிறோம் அது பண்ண போகிறோம் சொல்கிறத விட எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸ்டென்ஃபோர்ட் என்ன வந்து காலி பண்ணணும்னா அது இது மாதிரி மாடிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டான். கேரிங்டனும் டோட்டலாக காலி பண்ணிட்டான். சரி, இப்போ வரும். அப்போ கண்டிப்பாக ஏதாவது 2 டிராஃபி கன்ஃபார்ம் அவனுங்க பிளான் படி 2 டிராஃபி ஒரு டாப் 4 அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கானுங்க இந்த சீசனுக்கு. அது போகிற இந்த ஃப்ளோவை பொறுத்து தான் இவங்க ஒரு 6 சைனிங் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லிட் ஒன்று, லானோ லோரேனு சொல்லி இதில் ஆடிட்டு இருக்கான். ரென்ஸ்ல ஆடிட்டு இருக்கான் லீக் 1ல. அவனுக்கு ஒரு 50 மில்லியன் பிட் போட்டு கிளப் அக்செப்டட். பிளேயருக்கு வந்து தாத்தா ஆஃபர் கொடுத்தாரு மேட்ரிட். அப்படியா? ஆமா, தாத்தா கவுண்டர் ஆஃபர் போட்டு விட்டாரு. கிளப் ரெடி விற்கிறதுக்கு. ஆனா பிளேயர் டர்ம்ஸ்ல அக்ரிமெண்ட் எதுவும் ரீச் ஆகல கடைசி வரைக்கும். இவன் இன்வால்வ் ஆகியுமே அங்க ரீச் பண்ணவே முடியல அவனை. மட்ரிடா மேன்யூனா இப்போ எல்லாரும் மட்ரிட் தான் எடுக்க போறாங்க. ஆனா அங்க போய் பெஞ்ச் வார்ம் பண்றதுக்கு இங்க வந்து டயர் கட்டலாம்ல. அந்த ஜெர்சி அங்க போட்டு சைனிங்க்கு தான அவனுங்க போறது. அது ஒரு கெத்து. எப்படி இருந்தோம் நம்ம அப்ப அந்த டைம்ல வந்து அந்த சவுண்ட் பண்ணி இது பாடுவானே அந்த இப்படி இருந்து நம்ம இப்படி ஒரு டைம் எத்தனை சைனிங் ராட்க்ளிஃப் அந்த கம்பேரிசன் கொடுத்திருப்பான் ஒரு இன்டர்வியூல. அவன் லிட்டரலா சொல்லிட்டு போயிட்டான். மெட்ரிட் வந்து 50 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட 6 பில்லியன் இருக்கு. நம்ம வந்து 1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். 40 மில்லியன் வருமா வித்தா. அவனுக்கு வந்து அவன் பிளான் அடுத்த மெட்ரிட் வந்து யுனைடெட்னா அவன் பிளான் அந்த பிளான்ல தான் அவன் சுத்திட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் டைம் ஆகும். அதுக்கெல்லாம் ரொம்ப டைம். அவன் சொல்லியிருக்கிறதே 6 டிரான்ஸ்ஃபர் விண்டோ. 6 டிரான்ஸ்ஃபர் விண்டோனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் மினிமம் டு கெட் டு அ ரீசனபிள் லெவல். அது இல்லாம விண்டர்ல பெருசா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வந்து அந்த எஃப்எஃப்பி வேற ரொம்ப கடிய போட்டுருக்கானுங்க. ஆமா, ரைட். அதனால பார்க்கலாம் இவனுங்க இன்னும் கொஞ்சம் இந்த தண்டத்தெல்லாம் கட்டி விட்டு. ராஷ்ஃபோர்டை கட்டுவாங்களா மாட்டாங்களா? சொல்லி நான் ட்ரைனிங்க்கு இன்னும் ஷோ பார்க்கலாம். எங்க உட்காந்து ஹாலிடே பண்ணினுக்குறானா? இப்ஸான்னு நினைக்கிறேன். எல்லாமே இப்ஸாக்கு தான் போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தவிர்த்து இப்போ ஸ்ட்ரக்சர்லாம் ஓகே, இவன் சொல்ற மாதிரி கேரிங்டன்லாம் ரீபில்ட் பண்றாங்க. அப்படிங்கும்போது இப்போ இருக்க கரண்ட் பிளேயர்ஸ் மென்டாலிட்டி ப்ராப்பரா இருக்குமா? அதுதான் அவன் உட்காந்து பேசுறான். யாரு? எல்லா பிளேயர்கிட்டே ஒன்னு இன்டர்வியூ வச்சிருக்கான். யாரு? ராட்க்ளிஃப். அவன் வந்து பிரேல்ஸ் போடன்னு ஒருத்தன் இருக்காருன்னு, சார் டேவ் பிரேல்ஸ் ஃபோல்டுன்னு. அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, இது வந்து அவுட் ஆஃப் அந்த ஃபுட்பால் டாபிக் போகும்.
சைக்கிளிங் டீம் இருந்தது பிரிட்டிஷ்ல. உலகத்திலே மட்டமான சைக்கிளிங் டீம் வந்து பிரிட்டிஷ் தான் ஒரு டைம்ல. அந்த டீமை அவனுங்க எடுத்து ரீபில்ட் பண்ணி 6 வருஷம் தொடர்ந்து டூர் டி ஃப்ரான்ஸ் அடிக்க வச்சாங்க. டூர் டி ஃப்ரான்ஸ் தான் சைக்கிளே வந்து அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவங்க வந்து அட்வைசரா உட்கார வச்சிருக்கான். லீகல் அட்வைசர் வித் பிளேயர்ஸ் கூட. பிளேயர் உட்காந்து பேசி தான் சான்ஸோட கான்ஃபிளிக்ட் இது பண்ணியிருக்காங்க. வேலை அவனுங்க பண்ணது இந்த கேரி நெவில் இந்த ஃபுட்பால் பண்டிட்ஸ்லாம் வந்து யுனைடெட்குள்ளே வரக்கூடாது, டில் சம்மர் விண்டோ யாருமே இங்கே வரக்கூடாதுன்றத கிளியராக பேசிட்டாங்க. அலெக்ஸ் ஃபெர்குசனுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. கிளேசியர்ஸ் இருக்கும்போது ஒரு ஹாஃப் ஹேண்ட் மாதிரி தான் இருக்கு. இப்படி பேசுவாங்க, கிளேசியர் எடுக்கிறது தான் டிசிஷன் மாதிரி. இப்போ அதெல்லாம் கிடையாது. கிளேசியர்ஸ் வந்து இந்த கான்ஃபிளிக்ட்குள்ளேயே நீ வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல காசு டெபாசிட் ஆகி நீங்கள் வேடிக்கை பார்த்தா போதுன்றது தான் இவங்க பிளானு. ஓனர்ஷிப் எப்படி எடுத்தாங்கன்னா 25% எடுத்திருக்கான். ஆனால் அது ஒரு 3 இயர்ஸ்ல வந்து 75. போன வீடியோலயே அவன் சொல்லிட்டானு, சுத்தி வளைச்சு வேற ஒரு இடத்துல வச்சு ஒரு கிளப் அங்கேருந்து வாங்கி அதுதான் அவன் பண்ண போறான். ஆனா மறக்க மாட்டான். தெரியும். ஆனா அதுக்கு நைஸை விற்கணும்ல. இப்போ நைஸை வித்துருவான். நைஸை விற்கணும். சரி விற்கட்டும். அது நீங்க தானே பேசுனீங்கல்ல, நான் இல்ல அதுல. இதுல வந்து கொண்டு போய் சவுதியில ஒரு கிளப் வாங்கி அது இது கத்தார் vs சவுதி ஆகிய ஃபேன் வந்து பேசுற மாதிரி இருக்குது. வாவ் சாம். இவன் என்னன்னா இவன் ஓனரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சது வந்து யுனைடெடுக்கு பெரிய விஷயம். கடைசியா நம்ம இந்த கிளேசியர்ஸ் ஹைஜாக் பண்ணாங்க 2003ல. அதுக்கு முன்னாடி தான் ஓனருக்கும் ஃபேன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருந்தது. இப்போ அதை டோட்டலாக கட் பண்ணது கிளேசியர்ஸ் வந்து தான். இவங்க வருவாங்க ப்ரைவேட் ஜெட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்ப்பாங்க, ஃபைனல் வந்தால் வருவாங்க. இவன் அப்படி கிடையாது, இவன் எல்லா மேட்சும் நான் வருவான்ட்டான் அந்த வாட்டி. அது இல்லாமல் ஒரு இங்கிலீஷ் மேன், அந்த ஊருக்கு ஒரு நியூஸ் தீனி மாரி எல்லா இன்டர்வியூக்கும் அவனை கூப்பிட்ருவாங்க. நிறைய விற்பாங்கண்ணே, அதில் ஒரு இதாக இருக்காங்க. சவுதிக்கு ஒரு 70 மில்லியன், காஷ்மீர் ரெடியாக இருக்கான். ரொனால்டோ பேசி 70 மில்லியன் ரெடியாக இருக்குது. விற்று விட்டாங்கன்னா கொஞ்சம் காசு வரும், ஒரு பட்ஜெட் பெருசாகும். ஸ்னாப் டிராகன் டீலும் பெருசாக ப்ளே பண்ணும். இது வேணும். ஆனால் மிட்ஃபீல்டு வேணும்ல. மிட்ஃபீல்டு வேணும். யாருமே என்ன மிட்ஃபீல்டுக்கு சைனே பண்ணல. எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக்கரு விங்கர் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஃபெண்டர் போயிருக்கீங்க, அவ்வளோதான். ஒரே ஒரு டிஃபெண்டர், அதுவும் அது மோஸ்ட் பயன் மியூனிக்ல வந்து திட்டு வாங்கின டிஃபெண்டர். அந்த ஹைட் அடிக்கல, இன்னும் ரீச் பண்ணல, பொட்டன்ஷியல் ரீச் பண்ணலன்னு சொல்ற ஒரு டிஃபெண்டர். யார் டிலெக்ட் சொல்றீங்களா நீங்க? ஓகே. அது ஒண்ணு. ஆனா 100% ஆயிருமா அவன் சைனிங்? சைன் பண்ணிடுவாங்க. அவன் ஏஜென்ட்டே சொல்லியிருக்கானே, யுனைடெட் தவிர யார்கிட்ட ஆஃபர் கேட்டிங்கன்னா அவ்வளவுதான். காசு நம்ம தான் அதிகம் தரோம்னா? இல்ல, 50 மில்லியன் தான் கொடுக்குறோம். அவனை சைன் பண்ணது 88 மில்லியனுக்கு பயன் பண்ணி. இல்ல, நீங்க யோசிக்கணும். அவன் 50 மில்லியன் கொடுக்குறான்னா அவனுக்கு எவ்வளவு பேக் அவனுக்கு வந்து எவ்வளவு தீரம் அவனை திட்டி இருக்கானுங்கன்றது நீங்க பார்க்கணும். ஜெர்மன் பிரஸ்ல வந்து ஓடி வர மாதிரி இருக்கான். ரியால் மட்ரிடோட சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் வின்னுக்கு வந்து அங்கே கிம்மின்ஜே ஆடிந்தானா பயன் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு ஆழ்ந்த இது வந்து லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கரமான கிரிட்டிசிசம் இருக்கு அவன் மேலே. அவனை ஹீ காஸ்டட் them that ஃபைனல். அதே சாம்பியன்ஸ் லீக்ல வந்து ஒரு கோலை வேற லெவல்ல கிளியர் பண்ணுவானே தல. கிளியர் பண்ணுவான், கரெக்ட் தான். பட் ஆனால் க்ரூஷியல் இதில் போய் மாட்டிக்கிச்சே. when the bright lightsல வந்து இத்தனைக்கும் அவன் சைன் பண்ணிக்கிறது ஒரு டிஃபெண்டர் மேனேஜர் கம்பெனி. அவன் கேட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டானா அவன் மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதான் ஒரு எண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டீங்க, ஓகேவா? அதுக்கு அது பேருந்து சொல்லி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி இந்த டாப் 4 நீங்கள் சொல்லும்போது இந்த மேட்டர்லாம் நடக்கலை. இப்போது ரூட் வானிஸ்ட் வரதா இருக்கட்டும், டக்குன்னு வாரம் எதோ நடக்குது. இது யுனைடெட் மாதிரி தெரில. இன்னும் ப்ரெடிக்ஷன் ரிமைன்ஸ். டாப் 4 கிடையாது, கப்பும் கிடையாது. எஃப்ஏ கப்போ இல்லை இபிஐ அந்த இது என்ன கார்ப்ராவ் கப்லாம் அடித்தா அடிச்சுக்கிட்டோம். பட் மெயின் இது அடிக்க மாட்டோம், டாப் 4 அடிக்க மாட்டோம், ஷுவராக அடிக்க மாட்டோம். ஸ்குவாடில் குவாலிட்டி இல்லை. இதுதான் வந்து ஒரு ஓஜி ஃபேனுக்கும் முன்ன எப்படி சொல்லலாம், இப்போ உள்ள பிஜி ஃபேன், ஒரு நியூ ஏஜ் பேரண்ட் கைடு ஃபேனோ ஒரு நியூ ஏஜ் ஃபேனுக்கும் என்ன அப்படின்னா, அந்த என்னதான் வந்து காலியாகி நம்ம கடைசியில் கீழே இருந்தாலுமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த லீக் டைட்டில் சாம்பியன்ஸ் லீக் அது என்னதில் செத்தாலுமே, அதாவது மீசையில் மண் ஓட்டக்கூடாது எங்களுக்கு, அந்த மாதிரி இதுதான். அப்படி இல்லையா ஓகே ப்ரிடிக்ஷன் நாங்கள் பார்த்தா ஓகே வரமாட்டோம், அவ்வளோதான். அப்போ அதுக்கு இப்போ அது என்ன சொல்கிறீங்க தல? ஒரு லோன் டீல் பேசிட்டு இருக்கேன். யுனைடடா? என்னடா சாமி சொல்கிறேன், வீடியோ என் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறேன். அது ஒரு லோன் டீல் தலை, அதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு நடந்தால் கொஞ்சம்
ஏன்னா நடக்க நடக்கிறதுக்கு 100% காரணம் ஐயோ நான் கனவு காண ஆரம்பிச்சதில்ல. கோபி மைனோ, சாவி சிமன்ஸ், ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், பாசிங் டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் மைனோ. எங்க ஆடுவீங்க எல்லாரும்? ஒரு பாமர் நான் போடவா ப்ரூனோக்கு இவங்க ஆஃபர்ஸ் கேட்க ஆமா ஆரம்பிச்சாங்க வெளிய. ஆமா ப்ரூனோக்கு ஆஃபர் இருக்கு வெளில இருந்து 100 100 மில்லியன் சவுதியில இருந்து இருக்கு. ரெடியா இருக்கு. ஆனா அவன் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அவன் போமாடான்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் இவங்க கொடுக்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அவனுக்கு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. கொடுத்து இன்னும் 2 வருஷம் வச்சு அவனை உறிஞ்சு எடுத்து தூக்கி போட்டுக்கலாம். இல்லண்ணா, ஏன்னா அவன் வந்த டைம் ஒரு மட்டமான டைம். ஆனா அவன் எதுக்காக வந்தான்றது வேற ரீசன் இருந்தது. அப்போ வந்து அந்த ரீசனை நம்ம அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ரீசன் சொல்லி சன் டிவில வர மாதிரி நாடகம் மாதிரி இழுக்க விரும்பல நாங்க. ஐயோ சன் டிவினால. ஸோ எஸ், அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் நானும். இவர் என்ன சொன்னாரோ அதை தாண்டி எதுவுமே சொல்ல மாட்டேன். இவன் 2 கப்பு வேற என்ன சொன்ன? 2 கப்பு டாப் 4ன்னா இன்னும் சொல்லுவேன். என்ன வேணா சொல்லு, எதுவும் நடக்காது. தலைவன் சொன்ன மாதிரி தான் என்னோட இதுவும். எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தானே யோசிச்சு சொன்னீங்க. ஆமா நான் பியூர் அண்ட் ஃபீல் கட் ஃபீலிங்கில் தான் சொன்னேன். இவனும் இப்போதைக்கு கஷ்டம்தான். நீ நம்புறேன். நம்பு. நம்பு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.